புளின்னு சொன்னாலே சிலருக்கு வாயெல்லாம் எச்ச ஊற ஆரம்பிச்சிடும். அதுலயும் பச்சை புளியை அடிச்சு வேக வச்சு கரைச்சு கடலப்பருப்பு கடலக்கொட்டைன்னு மொறுமொறுன்னு வறுத்து தாளிச்சு எங்க பாட்டி பச்சை புளி சாதம் கிளறி கொடுத்தா அவ்வளவு அருமையா இருக்கும். பச்சை புளியை அடிச்சு செய்யறதால அதனோட சுவையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பச்சை புளி சாதம் செய்யறதுக்காக நாங்க மரத்துல இருந்து பச்சை புளியை பறிச்சுக்கிட்டோம். பச்சை புளி சாதம் செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை இப்ப பாத்திரலாம். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 20 வரமிளகாய், 2 பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, பெருங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 250 கிராம் நிலக்கடலை. புளி சாதம் செய்யறதுக்காக நாங்க 1 கிலோ அரிசியை பயன்படுத்திக்கிட்டோம். அதே போல 1/4 கிலோ பச்சை புளியும் பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப புளி சாதத்துக்கு வறுக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தயம், சீரகம், பெருங்காயம் மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரகம் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்ப அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வர கொத்தமல்லியையும் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லியையும் நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம பறிச்சு வச்சிருந்த பச்சை புளி எல்லாத்தையும் உடைச்சு தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சட்டியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம கழுவி வச்சிருந்த பச்சை புளியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். புளி வேகிறதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த வெந்தயம், சீரகம், பெருங்காயம் இது மூணையும் அம்மியில போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெந்தயம் சீரகத்தை நல்லா அரைச்சாச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த வர கொத்தமல்லியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வர கொத்தமல்லியையும் நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம வேக வச்சிருந்த பச்சை புளி இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உல வச்சிடலாம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பச்சை புளியவும் கரைக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை புளியில இருக்க ஓடு கொட்டை எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்து கரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இப்ப நல்லா உல காஞ்சிருச்சு. அரிசியை இப்ப உலையில சேர்த்தரலாம். சோறு இப்ப நல்லா வெந்துருச்சு. கஞ்சி இப்ப வடிச்சு எடுத்துடலாம். சட்டி நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி எடுத்த பச்சை புளியை சட்டியில ஊத்தி மஞ்சத்தூள்,
கல்லுப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பச்சை புளியை இப்ப கொதிக்க வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பச்சை புளியை இப்ப நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு, தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கடலக்கொட்டைய தொழும்பு எல்லாத்தையும் நீக்கி சுத்தமா புடைச்சு எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் இப்ப கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உரிச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப 20 வரமிளகாயமும் சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையையும் சேர்த்தரலாம். இப்ப சுத்தம் பண்ணி வச்சிருந்த கடலக்கொட்டையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த வெந்தயம் சீரகம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு உடனே இறக்கிடலாம், இல்லைன்னா மசாலா கருகி போயிடும். இப்ப ஒரு வாழை இலையில நம்ம வடிச்சு எடுத்த சாப்பாடை கொட்டிக்கலாம். சாப்பாடையெல்லாம் நல்லா உடைச்சு விட்டுட்டு நம்ம தாளிச்சு வச்சிருந்த மசாலாவை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊத்தி சாப்பாடை நல்லா கலர ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம கொதிக்க வச்சிருந்த பச்சை புளியையும் சாப்பாடோட சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். பாரம்பரிய முறையில பண்ண பச்சை புளி சாதம் இப்ப தயாராயிடுச்சு. வழக்கமா செய்யற புளி சாதத்தை விட இந்த பச்சை புளி சாதம் அவ்வளவு அருமையா இருந்தது.